அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி தென்தேசம் விட்டு புரட்டப்பா அந்த மாயக்கல்லனுக்கு காவல்காரனான சொல்லுப்பா கும்பாபிஷேகம் எப்ப எல்லாரும் தொந்தரவு பண்றீங்கப்பா கொஞ்சம் என்னப்பா பொறுமையா இருங்கப்பா கோபுரம் என்னப்பா குடி வளரணும்னு என்னப்பா சரிப்பா சரியாப்பா இருந்தாலும் பொறுமையா வளர்ந்து என்னப்பா பொறுமையா வளர்ந்து இந்த பட்டி தொட்டி என்னப்பா இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும்ப்பா வேகமா வளர்ந்துட்டு வந்த வழி தெரியாம வேகமா போறோம் இந்த கருப்பை என்னப்பா எல்லாத்தையும் வாழ வச்சு அழகு பாக்குற வம்சம் விடாங்க உன் பிள்ளை காசு இல்லைன்னு குழம்பிட்டே இருக்குது வருமானம் இல்லைன்னு இப்பா நான் ஏதோ ஒரு மக்கள் என்னப்பா யாரிடத்துல போய் பப்பு போட்டு என்னப்பா எப்படி வாங்கணுமோ வாங்கி ஆலய திருப்பி நடத்துக்கணும்ப்பா அதை பத்தி என்னப்பா நீங்க யாரும் கவலைப்படாதப்பா சரிப்பா உள்ள குழம்பு தான் கேட்டேன் நான் சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டுப்பா வாசா நீங்க விருதுநகர் வந்தீங்களா இல்லையா இல்லையாப்பா வேற பிள்ளைய கூப்பிடுப்பா மற்றதெல்லாம் ஒரே கூப்பிடுக்காரங்க உட்காந்துருக்கேன் ஒரு நிமிஷம் 10 பேர் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன்டா திருப்பூர்டா திருப்பூர் ஆப்பா திருப்பூர்லாம் வாங்க திருப்பூர் நான் வந்துருச்சு பிள்ளை கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு கேமரா மாட்டேன் கொத்தனார் வேலைக்கு போன்றா கொத்தனார் வேலைக்கு ஏற்ப போகிறாங்க சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்க ஏதோ தொடச்சு விடாடே தொடங்க ஏண்டா கருப்போட கடை சொல்லி வேலை செய்ய சொல்றேன் இந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி என்னடா வாக்குவம் ஞாபகம் இருக்காடா இந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி அங்கே வாக்கு கொடுத்தேன் என்னடா ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு என்னடா அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு தொண்டு செஞ்சு வரும்போதே இப்படி வந்துட்டீங்களா ஆலயத்துக்கு தொண்டு கூட்டிக்கிட்டே இருந்தோம்னு நமக்கு வருமானம் வர்றதுல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் எனக்கு இப்படி வைக்கும் போது எனக்கு தொண்டு செய்யறவனா இருக்கணும் சரியாடா இந்த மாதிரி வந்து நிக்க கூடாது சரியாப்பா டேய் செய்யற வேலையிலன்னு சொன்னேன் என்னடா வருமானத்தை கொடுக்குறேன் போடான்னு சொன்னேன் என்னடா ஒரு வாரம் வருமானம் கொடுக்குறா இல்லையாடா வந்துட்டு போனதுக்கு நீ வாக்கு கொடுத்தது அந்த மாதிரி உனக்கே கூட்டி பெருக்கி வேலை செய்யணும்னு இன்னொரு இடத்துல கருப்பசாமி இடத்துல என்னப்பா வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் சரியாப்பா வாக்கு கொடுத்தது மாதிரி என்னப்பா அது வந்து நான் தப்பா சொல்லிட்டேனப்பா என்னை மன்னிச்சுக்க என்னப்பா எனக்கு வாழ்றதுக்கும் பிழைக்கிறதுக்கும் வழியை கொடுங்க சொல்லி இங்க வந்தனைக்க கேட்டிருந்தா இந்த கருப்பேன் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பேன் உனக்கு வாழ வழி கொடுத்துருப்பேன் என்னப்பா நீ அதை கூட்டேன்னு நாங்க 1000 ரூபத்துல 1000 மக்கள் கருப்பனா வீட்டு இருப்போம் என்னப்பா என் ரத்தம் எல்லா பக்கமும் சரியாப்பா அப்படி சொன்னதுல இன்னைக்கிட்ட உனக்கு அண்ணனும் அடங்காத ரத்தம்னு சொன்னேன் சரியாப்பா ஆனா இன்னைக்கு இருந்து தொழிலை கொடுத்து சரியாப்பா கருப்பை முன்ன வர மாதத்துல ஒரு நாள் மட்டும் என்னப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து என்னப்பா இந்த 10 பிள்ளைகளோட நீ ஒரு பிள்ளையா என்னப்பா அமாவாசை நாள்ல என்னப்பா வந்து எனக்கு பயிரை செஞ்சுக்கோ என்னப்பா செய்ய செய்ய இன்னும் 3 மாச காலம் கொடுத்துக்க என்னப்பா உனக்கு மாலை எடுத்து போடுடா இன்னும் 3 மாசத்துக்கு நீ ஒரு தடவை சென்று செய் சரியாடா 3ஆம் மாசம் பிறகு மனைவியோட வந்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு செய் சொன்னப்பா சரியாப்பா வேற என்னப்பா கேள்வி சொல்லப்பா எல்லாத்தையும் காப்பாற்றணும்ப்பா கவலைப்படாதப்பா பிடிப்பா டேய்
3 நாள் காலத்துக்கு என்னடா பக்கத்துல இருக்க விநாயகர் விளக்கு போட்டு என்னப்பா வேண்டியோட உனக்கு வெற்றி வாய்ப்பு அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி